நாட்டுக்கோழி குருமா. இந்த வாசனை உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் வருமா? அனைவருக்கும் வணக்கம். கோல்டன் கிரியேஷன்ஸ் 360 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உறவுகளுக்கு ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஏன்னா உணவு தான் உயிர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. என்ன உயிர் கொடுக்குறோம்? நாட்டுக்கோழி குருமா. மஞ்சள் பொடி போட்டு பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டு நம்மளுடைய நாட்டுக்கோழியை அழகாக சிறு சிறு துண்டுகளாக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இதில் போடுறோம், இதில் சேர்க்குறோம். இந்த நாட்டுக்கோழியை மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுக்கிறோம். எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்சிலஸ் கூட அவங்களே செஞ்சுக்கலாம். நாங்கள் அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுப்போம். இப்போது நாட்டுக்கோழி தயாரிப்புக்கான அடிப்படை அதனுடைய மசாலா வெங்காயம், தக்காளி, அதை விட முக்கியமான மசாலா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை தான் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது. இது மருந்து போடாத இயற்கையான கருவேப்பிலை. இது நம்முடைய சமையலுக்கு தேவையானதை நம்ம வீட்டு கொல்லையிலே எல்லாமே நாம் பயிர் பண்ணிவிடுவோம். இப்படி வணக்கம், மறுபடியும் வணக்கம். ஏன்னா இது அதிகப்படியாக மணக்கம், ஆகியால் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் வணக்கம். எண்ணெய் கடாயில் ஊற்றியாச்சு. வானல் சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் தான், எங்கள் கடலை எண்ணெய். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுடுறோம். எதற்காக கடுகு போடுறோம் என்றால், அந்த எண்ணெயினுடைய கொதிநிலையை அறிவதற்காகவும் மருந்து பொருளாகவும் தான் நாம் கடுகு போடுறோம். அது கூட 2 நட்சத்திரப்பூ, 1 லவங்கம், ஒரு கொஞ்சம் பட்டை, இதெல்லாம் ஒரு நறுமணத்துக்காக. முதல்ல இங்கேருந்து புகை வரணும். இந்த எண்ணெயினுடைய கொதிநிலை மாறி புகை வரட்டும், கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதை நம்ம போடுறோம். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள். இங்கே சின்ன வெங்காயம், இங்கே சிறிய வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தில் தான் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறது. அது கூட ஒரு கொஞ்சம் பெல்லாரி வெங்காயம், நாட்டு தக்காளி. இது நம்ம செடியிலே தான் காய்ச்சிது. அதிகமாக வெளியே கடையில் வாங்குகிற பழக்க வழக்கம் எங்களுக்கு கிடையாது. இதில் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, இன்றைக்கி மின்சாரம் கிடையாது. இது எல்லாம் மின்சாரம்னாலும் நாங்கள் மிக்சிலாம் போட மாட்டோம். இதை உரல்லே அம்மிலி இடித்து தான் இதை நம்ம சேர்ப்போம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிட்டுது. கடுகு பொரிஞ்சதும் இது கூட நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் பட்டை மசாலா சேர்த்துக்கிறோம். அது கொஞ்சம் வெடிக்கும், லவங்கப்பூ வெடிக்கும். ஆகியால் கொஞ்சம் முகத்தை தூரமாக வச்சுட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இது வெடிச்சதும் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்க்குறோம். சிறிய வெங்காயம் நல்லா ஒரு வதக்கலாம், கலர் வரணும். நம்ம ஏன் கருவேப்பிலை நேரடியாக எண்ணெயில் போடலைன்னா, அந்த கருவேப்பிலை என்ன செய்யும், மொத்த எண்ணெயை குடிச்சிட்டு நல்லா ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்மளுக்கு எண்ணெய் குறையும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தான் நம்ம அதில் கருவேப்பிலை சேர்க்கணும். எல்லா உயிரினங்களும், அனைத்து உயிரினங்களும் உணவு இருந்தால் தான் உயிரோடு வாழ முடியும். அதுதான் மணிமேலை காப்பியத்தில் சொல்கிறாங்க, நம்மளை புறநானூரில் சொல்கிறாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு. வைத்தியன்கிட்ட கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறத வாணியன்கிட்ட கொடுத்து காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு சுவையாகவும் சுத்தமாகவும் சமைச்சு சாப்பிட்ணும். அப்போ நம்ம எங்கே போக மாட்டோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். ஒரு துண்டு கருவேப்பிலை 27 ஊசிக்கு சமம் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஒரு பீஸ், ஒரு இலை, எ பீஸ் ஆஃப் லீவ் எவ்வளவோ 27 ஊசி இன்ஜெக்ஷனுக்கு சமம். இப்போது வெள்ளாரி வெங்காயத்தை நம்ம சேர்க்குறோம். இருந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், இடிக்கல்லில் தான், இந்த இடி உரலில் தான் இடிப்போம். அந்த கடாயில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பட்டலங்கம் அதில் போய் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்பில் தான் சமையல். நல்ல அழகான அடுப்பில் சோறு பொங்குறோம். இந்த கல்லை இந்த இது ஏன்னா கேஸ் இருந்தால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கப்புறம் நம்மளுடைய நாட்டுக்கோழியை கடாயில் சேர்க்குறோம். சேர்ந்து கையை விட்டு எடுத்து போடுறோம். ஏன்னா இது நல்லா இது ஒரு மூடி போட்டு போகிறோம். அக்கா நம்ம மிளகா மாவு, எங்கள் ஊரெல்லாம் மிளகா பொடின்னு சொல்லுவோம். இது என்னது, வீட்டில் அரைச்ச மிளகாய் மாவு. இது கூட என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன இருக்குதுன்னு கண்டெய்ன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். கொண்டுட்டு வந்துருக்காங்க. நல்லா புரட்டி போடணும். 2 கிலோ நாட்டுக்கோழியை ஒரு புரட்டி போட்டுடுவேன். போட்டாச்சு. இனி என்ன செய்யணும், இது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி வச்சு மூடி வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை துருவிக்குவாங்க. குழம்பு ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூத்துச்சுன்னு தண்ணி தூக்கி ஊற்றலாம். இயற்கை சூழலில் பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட தண்ணி, அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா போர் தண்ணி, அடி பைப்பில் அடித்து கொண்டு வந்திருக்கோம் இந்த தண்ணியை. இப்போ நம்ம அரைக்க போகிற மசாலாவில் முந்திரி, லவங்கப்பூ, சோம்பு, மிளகு, திருகுன தேங்காய், அந்த நாட்டுக்கோழி சிக்கன்,
வெந்துருச்சான்னு இப்படி கை வச்சு பார்க்குறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான். அம்மியில் அரைச்சோம்ல இயற்கையாக, அந்த விழுதை இப்போ சேர்க்க போகிறோம். சேர்க்குறோம். உருளைக்கிழங்கு நம்முடைய சிக்கன்.